ரஷ்யா, உக்ரைன் ட்ரைலேட்ரல் டாக்ஸ், அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் பேசுனாங்க இல்லையா? இதுல பைலேட்ரல் டாக்ஸும் நடந்திருக்கு அப்படிங்கிற சில செய்திகள் வருது. அமெரிக்கா கொஞ்சம் வெளியே போங்க அப்படிங்கிற போல வந்து பண்ணா ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. பைலேட்ரல் டாக்ஸும் நடந்தது அப்படிங்கிற சில செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஏதாவது வந்துன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படியே என்னங்க தெரியல. பாருங்கப்பா, ஏத்தி வைக்கணும். கூட்டு வந்தாச்சு, பேசி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்குங்க. பேசிக்கங்க. நான் கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றேன் அப்படிங்கிற டீசென்ட்டா அமெரிக்காவை வெளிய போயிட்டாங்களாம். என்ன ஏதுங்க தெரியல. ஆனா மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. இந்த ட்ரைலேட்ரல் மீட்டிங்கோட முடிவு இதெல்லாம் எடுத்து அமல்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்த மீட்டிங் பிப்ரவரி 1 மீட் பண்ணிக்கலாம். இன்றிலிருந்து 8ஆம் நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஜனவரி 24லேருந்து 8 நாள். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை லீவ்லாம் கிடையாது. வந்துருங்க பேசிடலாம் அப்படிங்கிறது வந்து பண்ணா முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வேக வேகமா நடக்குதே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்து நீ யுஏஇல உட்காந்து பேசி முடிச்சிருவீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த டைம்ல மெத்வதேவ் அவர்கள் ஆன் ஃபயர் அப்படிங்கிறது போல சொல்லலாம். தலைவரே இப்படி போட்டீங்கன்னா நம்ம எப்படி அவங்க எப்படி நம்ம பேசுறதுனே தெரியலையே அப்படிங்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் நான் பீப் எல்லாம் தூக்கிறேன். பீப் 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 பீப்ன்னு இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் டீசென்ட்டா முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வர நான் ட்ரை பண்றேன். லோட் ஆயிருக்கு பார்த்தீங்களானே தெரியும். டாவோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி கெட்டத்தனமா பேசின நார்க்கோ உங்களுக்கு தெரியாது என்ன மாரி சேப் மாறான்னு. ஸோ அது மாரி சொல்லிக்கிறாரு. பேசினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தர்மடி விழுந்திருக்கணும். அத டாவோஸ்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினார் இல்லையா? அப்படி பேசினதுக்கு நன்றி கெட்டத்தனமா பேசினதுக்கு தர்மடி விழுந்திருக்கணும். ஆனா மூஞ்சியிலேயே எச்ச துப்புனாலும் இம்பார்ட்டன்ட் கையால் ஆகாத. அத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சியிலேயே எச்ச துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு போகக்கூடியது. அதாவது இதுக்கு முன்னாடி இது போல நடந்துச்சு. அமெரிக்கா அடிக்கடி செய்யறது தான். ஆனா இப்போ அவங்களோட வளர்ப்பு மகனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சபைய கூப்பிட்டு வச்சு காரி துப்பியிருக்கிறாங்க. தர்மடி விழுந்திருக்க வேண்டியது தப்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்ல அப்படின்னு பண்ணா திமித்ரி மெதோதியா அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி டீப் இல்லாத வந்து பண்ணா போட்டிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு அவரு பண்ணிக்கிறாரு, பேசிக்கிறாருன்றது போல. ஆ திமித்ரி மெதோதியார் பரவால்ல. இதோட பரவால்ல. இப்படிலாம் பேசினா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சபையில வந்து இந்த மாரி பேசக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு கவுண்டர் குடுக்கக்கூடிய ஒரு நபர் வேணுமா? இல்லையா? இதத்தான் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. பரவால்ல, தப்பில்ல அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். அதாவது நல்லா தானே சொல்லிக்கிறாரு. இல்லன்னா தப்பாவா சொன்னாரு? நன்றியற்றத்தனமா பேசிக்கிறாருன்னு ஈயும் தான் சொல்லியிருக்கணும். பரவால்ல ரஷ்யாவாவது சொல்லிக்கிறாங்களே அப்படிங்கிறது போல செய்திகள். ஏன்னா, அவர் அப்படித்தானே பேசினாரு அந்த ஒரு காலத்துல. இது என்னன்னா, இப்ப இதே மாரி இன்னொரு போஸ்ட் சைடுல லோட் ஆயிருக்கும். கமேனி அவர்கள். ஆக்சுவலா இந்த போஸ்ட் வந்து பண்ணா அவர் போடவே இல்ல. ஆனா அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், அங்க அமெரிக்கால இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கமேரி அவர்கள் போட்டிருக்கிறாருன்னு பரப்பிட்டுக்கிறாங்க. இது பொய்யான செய்தி. அவர் பண்ண கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, மினிபோலிஸ்ல இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அநியாயங்கள் நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது. உதவிகள் ஓடோடி வந்துகிட்டு இருக்கு. கவலைப்படாதீர்கள் மக்களே அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் போட்ட பாணியில கமேனி அவர்கள் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வந்து பண்ணா பரவிட்டு இருக்குது. இது ட்ரம்ப் அவர்கள் போட்டது உண்மை. அத அப்படியே மாத்தி அவங்க நாட்டிலயும் இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிற வந்து பண்ணா போட்டிருக்கிறாங்க. சரி, இது யூரோப், அமெரிக்கா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் இதில நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டர்ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு நபர்கள். நம்ம சேனல்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும். வண்டர்ஃபுல்லா பேசக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, எப்பவுமே எந்த ஒரு டைமா இருந்தாலும் பாசிட்டிவிட்டியோட வண்டர்ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு நபரான வண்டர்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாள் பயணமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. 4 நாள் வண்டர்ஃபுல் ஆக்கிட்டு போலாம் இந்தியாவ அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல அப்படியே சியர் அப் மோட்டிவேஷன் குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. 26 நம்மளோட ரிபப்ளிக் டே பரேடுக்கு வந்து பண்ண சீஃப் கெஸ்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் 27 இயூ சமிட் இந்தியா இயூ சமிட் 16வது சமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை தாங்கி பேசி நல்ல ஒரு ஒரு டீல் குடுக்கலாம். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இந்த உலகமே காணாத ஒரு டீல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து பண்ண இயூ வந்து இந்தியாவோட போட போகுது. அது மிக முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கலாம், பேசலாம், நல்லா முடியலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த மீட்டிங் நடக்க இருக்கு 27. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டர்லா அவர்கள் நம்ம நாட்டிலேயே ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. என்ன மாதிரியான விஷயங்கள் பேச போறாங்க? இந்தியாவோட ட்ரேடு டைஸ், டெக்னாலஜி, கிளீன் எனர்ஜி, கோஆப்பரேஷன், குளோபல் செக்யூரிட்டி, ஹைலி ஸ்ட்ராங்கர் இயூ இந்தியா ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டர்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வண்டர்லா அவர்கள் பேச போறாங்க.
இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி கிராஸ் பெசன்ட் அவர்கள் கொஞ்சம் அப்படி இரிட்டேட் ஆயிருக்கிறார் போல தெரியுது. இந்த யூரோப்பியன் யூனியன் இந்தியா மேல வந்து பண்ண டாரிஃப் போட மாட்றாங்க. ரஷ்யாவோட ஆயில் வாங்குறாங்க. டாரிஃப் போட மாட்றாங்க. ஏன்னா, ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ட்ரேட் டீல் வந்து இந்தியாவோட போடணுமாமா. அதனால டாரிஃப் போட மாட்டாங்களாமா. EU வந்து இந்தியா மேல. அது மட்டும் இல்லாம ஈரோப் இருக்கிறாங்க இல்லையா? ஃபினான்ஸ் பண்றாங்க. அவங்களோட வாருக்கு எகெயின்ஸ்டா இப்போ அவங்க தான் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வார் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட போர் செஞ்சுட்டே இருக்கு ரஷ்யா அப்படிங்கிறது போல, அவங்களோட வார்க்கு எகெயின்ஸ்டா அவங்களே ஃபினான்ஸ் பண்றாங்க. அவங்களே ரஷ்யாவோட ஆயில் வாங்குறாங்க. ஏங்க ஸ்காட் பெசன்ட் அவர்களே நீங்களே தானே சொல்றீங்க. நீங்களே படிச்சவர் தானே, எல்லாம் தெரிஞ்சவர் தானே. ஈரோப்பே அவங்களே ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாருக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கறத சொல்றீங்களே. அப்படி இருக்கிறவங்க வந்து இன்னொரு நாட்ட பார்த்து கேட்கலாங்களா? அப்படிங்கிறது போல பண்ண டாரிஃப் போடலாங்களா? வாங்காதீங்கன்னு சொல்லலாங்களா? அப்படிங்கிறது போல நியாயமா பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். காதுலயும் வாங்கிக்க மாட்டார். ஸோ அவரோட மைண்ட்ல என்ன இருக்கோ எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை படிப்பதன் மட்டுமே அவரது வேலை அல்லவா? So அதனால வந்து பண்ணா அவரு அக்யூஸ் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஆயில இந்தியாவோட ரிஃபைனரிஸ் மூலியமா வந்து பண்ண வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பண்ண அவங்க டாரிஃப் போட மாட்றாங்க அப்படிங்கிறது போல. ஆனா நாங்க என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? அமெரிக்காவோட ட்ரெஸரியில இந்தியா மேல 25% டாக்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா? டாரிஃப். அந்த கூட்ஸ் இத வந்து பண்ணா ரெடியூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ஆயில் வாங்கல இந்தியா பெருமளவு கம்மி பண்றாங்க. ஆமா கம்மி பண்றாங்க. அதனால வந்து பண்ணா எதுக்கு டாரிஃப்? ரிமூவ் பண்ணிடலாமா? அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, இப்போ அடுத்தடுத்த செய்திகள் வருது. இப்ப இவர் சொன்ன ஸ்காட் பெசன்ட் அவர்கள் சொன்ன மாரியே, நம்மளும் பிரேசிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பிரேசிலும் வந்து பார்த்தீங்கன்னா, $780 மில்லியன் க்ரூட் ஆயில் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மில்லியன் பேரல்ஸ்க்கு வந்து பண்ணா போட்டிருக்கிறோமாமா. ஸோ பிரேசில் இதுக்கப்புறம் நம்மளோட பாரத் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா? ஸோ இணைஞ்சு செயல்படுவாங்க. இது வந்து பார்த்தா 27 ஜனவரி 30 27 30 ஜனவரிக்குள்ள இது போல ஒரு எனர்ஜி வீக் ஒரு மீட்டிங் நடக்க இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது கூட மிடில் ஈஸ்ட், யுஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிரேசில், அங்கோலா இது போல வந்து பண்ண நாடுகளோட டைவர்சிஃபை பண்ணி ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. ரஷ்யாவே டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இது எல்லாமே மேற்கு மீடியாக்கள் தான். எல்லாமே மேற்கு மீடியாக்கள் தான். நம்ம தரப்பு இருந்து அஃபிஷியலா நாங்க ரஷ்யாட்ட வாங்க மாட்டோம் அப்படிங்கிற போல இப்போ வரைக்கும் சொல்லல. ஸோ ஆனா வந்து பார்த்தா ஸ்காட் பெசன்ட் அவர்கள் கம்மி பண்றாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இதுக்கு டாரிஃப் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் என்னன்னா, நம்ம ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட்டனால அங்க அடியில எல்லாம் ஏறிக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பணிஞ்சு போயிரலாம் அப்படிங்களா அமெரிக்கா பணிஞ்சு வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது போல டாரிஃப் போட்டு போட்டு பல நாடுகளோட டாரிஃப் ஏன்னா 500% நம்மளுக்கு போடலாம் நாங்க. இது போல டாரிஃப் போட்டு போட்டு டாரிஃப் வாங்கல இறங்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் நம்ம எதுக்காக டாக்ஸ் வாங்குறோம் மக்கள் கிட்ட இருந்து இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேண்டாம் 0% பண்ணிடலாமா? ஏன்னா டாரிஃப் ரெவன்யூவை எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு அதிகப்படியான டாக்ஸ்ங்கிறது வந்து பண்ணா டாரிஃப் வழியா வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இன்கமுக்கெல்லாம் டாக்ஸ் வாங்கணும்? வேணாம் 0 போட்டுலாம் நினைக்கிறேன். கேபினெட் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் இன்கம் பத்தி எல்லாம் பேசும்போது, தொடர்ந்து இது போல நல்லா வருது அப்படிங்கும்போது, நம்மளுக்கு எதுக்கு அது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடலாம். இன்கம் டாக்ஸே வந்து பண்ண வேணான்னு ரிமூவ் பண்ணிடலாம் ஃபியூச்சர்ல. அது ஒண்ணு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இன்கம் டாக்ஸே வேண்டாம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வருமானங்கள் வருது டாரிஃப் மூலியமா. ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூக்ளியர் டீல்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனர்ஜி அவங்க குடுப்பாங்க. மெயின்டெயின் பண்ணி. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரி வச்சிருப்போம். அந்த இண்டஸ்ட்ரியிலருந்து உருவாகக்கூடிய ப்ராடக்ட்ஸ அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் தான் உருவாகவே ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு. அவங்க கன்சியூமர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப கன்சியூமர்ஸா இருக்கும்போது, அவங்களுக்கு வேணுங்கிற பொருள அவங்களுக்கு நம்ம விக்கும்போது, அதுக்கும் வரிய போட்டு நம் நம்மளோட பொருள் ஆக்சுவலா நம்ம அவங்களுக்கு குடுக்கும்போது வரி ஜாஸ்தியா இருக்கு. மத்த நாடுகளோட காம்பீட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், காசு கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த வரிய பேர் பண்றது கடைசியில நம்ம தலையில கட்டுவாங்க. இனிஷியலா அது அமெரிக்கன்ஸா இருப்பாங்க. பட் ஆனா கடைசியில வந்து பார்க்கும்போது, அந்த பொருளோட விலை, மத்த விஷயங்கள்லாம் வந்து பண்ண சிக்கலாகும்போது, அத பேர் பண்றது மேனுஃபேக்சரர்ஸா மாறுவாங்க. ஸோ யார் அந்த பொருள உற்பத்தி பண்றாங்களே, அவங்களே வந்து டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். ஸோ அவங்க வெறும் பொருள மட்டும் ஜம்முன்னு வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள் இருக்கு. எப்படியோ இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா டாக்ஸே இல்லாம அப்படியே ஒயிட் காலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டாப்லயே இருக்கலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்காங்க. சரி ஓகே. இப்ப இதுல என்னன்னா, புதுசா ஒரு விஷயம் இந்த வெனிசுவேலாவோட ஆக்டிங் பிரசிடென்ட் அவர்கள் டெக்லே அவர்கள் இருக்கார் இல்லையா? டெக்லே அவர்கள் ரொதிகியூஸ் அவங்க. அந்த அந்த அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோ அவர்கள் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா
தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா, கேபினெட்ட கூட்டி, அடுத்து நாங்க இருக்கோம். மதுரா அவர்கள் தான் எங்களோட அதிபர் அப்படிங்கிற வீர தீரமெல்லாம் பேசினாங்க. என்னன்னா, அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணிக்கிறாங்க. அதாவது எப்போ மதுரா அவர்கள பிடிச்சாங்களோ, அதிலிருந்து 15 நிமிஷம் தான் டைம் குடுத்துக்கிறாங்களாமா. மினிட்ல இருந்தே மிரட்டிக்கிறாங்க. அத்தன பேத்தையும் கொன்றுவேன். ரெஸ்பாண்ட் பண்ண அத்தன பேத்தையும் கொன்றுவேன். என்ன? ஆ? கிளியரா இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி. நாங்க சொல்ற மாரி கேட்டு செய்யலன்னா, பாருங்க அப்படிங்கிற பயங்கரமா மிரட்டுனாங்களாமா. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கிற பண்ணா பேசிக்கிறாங்க டெக்லே அவர்கள். ஸோ இந்த டெக்லே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இப்ப வரைக்கும் வெசல்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ அது எதுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது முடிஞ்சிருக்கணும்ல. இப்போ வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் அது ஒத்து வரலையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மேபி இது ஏஐ எடிட் பண்ணி கூட போட்டுருக்கலாம் யாராச்சும். ஏன்னா ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ எடிட்டிங் பண்ணக்கூடிய இமேஜஸ்லாம் போட்டுக்கிறார் இல்லையா? அதுபோல ஏதோ ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால பயங்கரமான மிரட்டல்கள் அமெரிக்க தரப்புலருந்து இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது எப்படி வெனிசுவேலா ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்க? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கிட்டு அமெரிக்கா சொல்படி கேட்டுக்குவாங்களா? இல்ல அத ஓவர் கம் பண்ணி ஃபைட் பேக் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இது போல கொடூரமான மிரட்டல்கள் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலியமா உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. 15 நிமிஷத்துல அத்தன வச்சு கொன்றோம் சொல்றத கேளு அப்படிங்கிற மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போ அது வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ வெனிசுவேலா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.